முதன்மை விருந்தினர்களாக வந்திருக்கின்ற என்றென்றைக்கும் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நீதியரசர்கள் ஜி.கே. இளந்திரையன் அவர்களுக்கும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே சிறப்பு பேச்சாளர்களாக வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் சைபர் பாலு என்று அழைக்கக்கூடிய சைபர் பாலு சுவாமிநாதன் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிக நேரம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று எனக்கு தெரியும். அதனால் ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா வேற யாருங்க பேரை சொல்லணும்னா கோச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் தியாகராஜன் அண்ணன் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ரோக்ராம் வந்து அழகாக சிறப்பாக துவக்கி வச்சுருக்காங்க. அதை நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ரெண்டே விஷயம் தான், ரொம்ப பேச விரும்பல. இந்த சைபர் கிரைமை பற்றி அவங்க நிறைய பேசுவாங்க, நம்ம எல்லாம் கேட்க போகிறோம். நிறைய சைபர் கிரைமில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ராட்ஸ் இருக்குது. அதனால் எல்லா ஃப்ராடை பற்றியும் அந்த கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ராடை பற்றி அவங்க அழகாக சொல்ல போகிறாங்க. நம்ம சந்தேகத்தில் கேட்டுக்க போகிறோம். இன்னொரு ரிக்வஸ்ட் ஃப்ரம் த பார் வந்துச்சு, என்னன்னாக்கா ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னாங்க. நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு மகிழ்ச்சி தான், அதில் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்போம், சும்மா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்களாம் கொடுக்க மாட்டோம். அதனால யூஸ் பண்ணுங்கள். 40 இயர்ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் அது கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சரி, முதல்ல கஜலட்சுமி ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க தான் ரொம்ப சின்சியராக அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. 2 விஷயம் தான். இப்போ 2 நீதியரசர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெருமையான விஷயம்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு போட்டியில் போகுது. என்ன போட்டினாக்கா MBA versus MHA. MBA is not higher than or higher quality than MHA. அப்படி கிடையாது. எல்லாமே both are same and we are in the race and just we are going to win MBA in all aspects. That is what our intention, and slowly we are stepping forward to do that. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி தான், வேற ஒன்றும் பெரிய போட்டிலாம் கிடையாது. எப்பயுமே MHAல இருக்கிறவங்க உறுப்பினர்கள் அதிகம், திறமைசாலிகள் அதிகம், ஆனால் அவர்கள் வந்து கண்டுகொள்ளப்படுவதில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த வாட்டி எல்லோரும் கண்டுகொள்ளப்படுவார்கள். எல்லோரையும் தூக்கி நிறுத்துவோம். எல்லோரும் இந்த மாவட்டத்திலிருந்து எப்படி நீதியரசர்களாக போனார்களோ அதே போல தொடர்ந்து அவர்கள் நீதியரசர்களாக அனுப்பப்படுவதற்கு இந்த மாவட்டம் முயற்சி செய்யும். அவரை அடையாளப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, இங்க வந்திருக்கின்ற 2 நீதியரசர்களும் MHAவை சேர்ந்தவங்க. அதனால ஒரு கூடுதல் சிறப்பு. அவங்க 2 பேரும் வேற எந்த சங்கத்திலையும் இருந்ததில்லை, நம்ம சங்கத்துல மட்டும்தான் இருக்குது. நம்ம சங்கத்தை சேர்ந்தவங்க நீதியரசர்களாக இருந்து சாதாரணமா இல்லாம ரொம்ப சிறப்பான நீதியரசர்களாக, வழக்கறிஞர்களுக்கு உதவுகின்ற நீதியரசர்களாக, நான் வாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஜஸ்டிஸ் இளந்திரையன் வந்து அட்வொகேட்ஸ் மேக்ஸிமம் என்ன ஹெல்ப் பண்ணமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக அட்வொகேட்ஸ் மேலே உள்ள வழக்குகளை அவர்கள் வந்து அவர் நீதிமன்றத்துக்கு போகும்போது சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதில் என்னன்னாக்கா இந்த 24/8 இப்போ நம்ம டெய்லி அவங்க இந்த ஆர்டரில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 100 கேஸ் குவாஷ் வந்ததுன்னா ஒரு 40 கேஸ் வந்து அட்வொகேட்டோடைய குவாஷ் பெட்டிஷனாக தான் இருக்குது. அட்வொகேட்ஸோட இன்வால்மெண்ட் காரணம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அட்வொகேட்ஸில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய லா காலேஜஸில் படிக்கிறவங்க டெய்லி போகிறாங்க, படிக்கிறாங்க, வராங்க. பட் அதர் ஸ்டேட் போகும்போது ஒரு சில காலேஜஸ் வந்து நல்ல ஒரு டாப் கிளாஸ் ரேங்க் காலேஜஸ்லாம் இருக்குது. ஆனால் அதிகமான காலேஜஸில் வந்து யாரும் படிக்காமல் போய் அங்கே போய் ரெகுலராக போகாமல் ஒரு பட்டம் வாங்கி கொண்டு இங்கே வருகின்ற சூழல் இருக்குது. நாங்களும் இப்போ இந்த என்ரோல்மெண்ட் கமிட்டியில் உட்காந்துலாம் எங்களுக்கு நிறைய தெரியுது. ரொம்ப அதாவது படிப்புக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் லா டிகிரி வாங்கிட்டு வந்துடுற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க ஒரு ஆங்கிலத்தில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, ABCD எத்தனைன்னு கூட சொல்ல தெரியாதவங்களாம் கூட அட்வொகேட் ஆகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க ஒரு நாள் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் கற்றுக்குவாங்க, ஒரு நாள் வக்கீலாக நல்லா சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் ஒரு குரூப் இருக்காங்க, அதுதான் இப்போ அந்த ஐயா வந்து அவங்க எடுத்துருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி taken up a cause saying, in order to save the regular practitioners, in order to save the lawyers from a good college, அவங்களை சேவ் பண்ணுறதுக்காக, அவங்க ப்ரொஃபஷனை ஷைன் பண்ணுறதுக்காக now he has taken a step and he has directed bar council to cull out those who are having criminal backgrounds. இது ஒன்று முக்கியமான விஷயம். அதாவது நிறைய பேர் கொலை இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க தடுக்க முடியல, என்ரோல்மெண்ட்டுக்கு தடுக்க முடியல. பட் ஆனால் அவங்க யார், அவங்க எங்கேருந்து வராங்க, ஏன் லா படிக்கிறாங்க, எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியாவில் ஒரே ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இந்த மதுரையில் ஒரு ஆத்துக்கரையில் உட்காந்து பேப்பர் எழுதி வாங்கிட்டு போயிட்டு ஒரே நாள் அட்மிஷன், ஒரே நாளில் வந்து காலேஜ் சேர்ந்துட்டார், ஒரே நாளில் படிச்சு முடிச்சிட்டார், ஒரே நாள் டிகிரி வாங்கிட்டார். வந்து அங்கே வந்து கொடுத்துட்டு போன கேஸ்லாம் இங்கே பிடிச்சி நம்ம கம்ப்ளைண்ட் ஆகிருக்கீங்க.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம அட்வொகேட்ஸுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம யாரோ வராங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாம, பிராக்டிஸே இல்லாதவங்க வராங்க. அதெல்லாம் வந்து ஒரு களை எடுக்கணும் என்ற நோக்கத்துல இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. யார் மேல கேஸ், சாதாரண கேஸ் எல்லாரும் மனுஷங்க தான் நம்பணும். நமக்கு சாதாரண கேஸ் கோவம் வரும், ரோட்ல போங்க சண்டை வரும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பரவாயில்ல, அதை சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டர்லயே. அதெல்லாம் கூட நம்ம வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையா இல்லை. ஆனால் ரொம்ப சீரியஸ் அஃபென்சஸ், ஹீனியஸ் அஃபென்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். பிஃபோர் என்ரோல்மெண்ட்டா, ஆஃப்டர் என்ரோல்மெண்ட்டா, அவங்கெல்லாம் எப்படி வந்து மூவிங் வித் அதர் அட்வொகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்காங்க. தி பெஸ்ட் கமிட்டி வந்து இது பார் கவுன்சில் அப்பாயிண்டட். ஜஸ்டிஸ் கபீர் அவங்க, சித்ரா சம்பத் அவங்க, நம்ம அசோக் மேனன் அவங்க, இப்படின்னு ஒரு 5 பேரை போட்டிருக்கிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐயா உங்களுக்கு நான் உறுதி சொல்ல விரும்புகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 2 பேருமே வந்து இந்த சங்கத்தை பார்த்து, இந்த சங்கத்தில் உள்ளவர்களை பார்த்து பழகி வளர்ந்து இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு நீதியரசர்கள். நம்ம சங்கத்தின் மேல் அக்கறை கொண்டு, அதாவது நம்மளுடைய சங்கம்னாக்கா நம்ம போன்ற ஒரு ஒரு அப்கமிங் ஒரு ஒரு எக்கனாமிக்கலாக இருந்தாலும் சரி, வேற எதில் இருந்தாலும் சரி, அப்கமிங் ஃபேமிலியிலேருந்து வர்ற ஒரு லாயர்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்டிவாக அவங்க வந்து எப்பவுமே இருக்கிறாங்கன்றதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இது வந்து நான் அவங்கக்கிட்ட மேலே வச்சிருக்க ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த விஷயத்தை சொன்னேன். மற்றபடி சைபர் பாலு சார் பற்றி சொல்லணும்னா போய் சொல்லிடுறேன். அவரை பற்றி சைபர் பாலு சார்ன்றது வந்து அவர் வந்து பேரையே ஒரு சைபர் பாலுன்னு மாற்றிட்டாங்க. அது காரணம் என்னன்னாக்கா, இந்த சைபர் லாஸை பொறுத்த வரைக்கும் அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்பொழுது அவர் வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டாக அந்த டிபார்ட்மெண்ட் அவர் உருவாக்கி இருக்காங்க அந்த டைம்லேயே. இது நான் சொல்கிறது ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன் சாரை பொறுத்த வரைக்கும். ஆனால் சார் வந்து எனக்கு தெரியும் அவங்க மிஸ்ஸஸ் கலைச்செல்வி மேடம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சிவாசி ஸ்பெஷல் ஜிபிஆர் இருந்தவங்க, நம்ம ஹைகோர்ட்டில் நம்ம சங்கத்தோட சங்கமாக இருந்தவங்க. நம்ம சங்கத்தின் முன்னாள் தலைவர் பிரபாகரன் அவர்கிட்ட தான் இருந்தாங்க, அவங்ககிட்ட தான் வந்து இருந்தாங்க அவங்க. அதனால ஒரு பெரிய சிறப்பு மிக்கவர். 34 ஆண்டு காலமாக வந்து அவர் வந்து பாலு சார் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்திருக்காங்க. சிறந்த சட்ட அமலாக்க அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க. 6 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக பணியாற்றிருக்கிறாங்க. இந்த ஹேக்கிங்கு, ஃபிஷிங்கு முதல் ஆன்லைன் மோசடி மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வரை பல்வேறு வகையான வழக்குகளில் அவரது நிபுணத்துவம் உள்ளது. சைபர் கிரைம் செல் பணியாற்றிய காலத்தில் கணினி ஃபாரன்சிக், கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் பயிற்சி பெற்று காவல்துறை மற்றும் மாணவர்களுக்கு சைபர் குற்றங்கள் குறித்து அதிகம் அழைக்கப்படும் பேச்சாளராக வழங்கியிருக்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சும்மா இருக்கிறதில்ல, அவர் எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அவர் தான் பெற்ற இன்பம் பெருக ஒய்யன்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியணும், நிச்சயமா தெரியணும். நம்ம அறிவழகன் செக்ரட்டரி சொன்னது மாதிரி நிறைய அந்த கால்ஸ் வந்து நிறைய வருது, ஒரு ஃபேக் கால்ஸ்லாம் வருது. அதெல்லாம் எப்படி அவுட் டு ஹேண்டில் அவங்க பேசுவாங்க, அதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருன்றது அவருடைய எண்ணமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து சிறப்பான பங்களிப்புக்காக பல விருதுகளை பெற்றுள்ளார். இந்த நாஸ்காம் வழங்கிய இந்தியா சைபர் காப் அவார்ட் 2020, 2005 ரன்னர் 2005 சைபர் கிரைமில் விசாரணையில் சிறப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கம் 2009, சிறந்த சேவைக்கான இந்திய குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் 2022, வாழ்நாள் சாதனை விருது பல்கலைக்கழகத்தில் சைபர் குற்றம் மற்றும் தகவல் பாதுகாப்பில் பிஜி டிப்ளமோ பட்டம் பெற்றவர். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதான் இப்போ நம்ம இது இருக்கிறது, இந்திய குற்றவியல் சங்கம் மற்றும் தெற்காசிய குற்றவியல் மற்றும் பாதிக்கப்பட்டோர் ஆய்வு சங்கம் உள்ளிட்ட பல மதிப்புமிக்க அமைப்புகளில் ஆயுட்கால உறுப்பினராக உள்ளார். தற்போது ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா என்ற முக்கியமான என்ஜிஓவில் நிர்வாகம் மற்றும் பொது உறவுக்கான ஆலோசகராக பணியாற்றுகிறார். வலுவான பணி நெறிமுறை, பகுப்பாய்வு திறன் மற்றும் சைபர் சட்டங்கள் குறித்த முழுமையான புரிதலுக்காக புகழ்பெற்ற திரு சுவாமிநாதன் அவர்கள் சைபர் பாதுகாப்பு துறையில் முன்னணி நபராக தொடர்ந்து வருகிறார். தற்போது சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் தலைவர் பதவி வகித்து வருகிறார். இந்த ஐடியா எங்களுக்கு எப்படி வச்சுனாக்கா, சார் வந்து எங்க ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சுவாங்க. நம்மளால போக முடியலையோ அது எங்க நடக்குதுன்ற மட்டும் எனக்கு தெரியும். ஒரு சில டைம்ல போகும்போது ரொம்ப யதார்த்தமா இருக்கும். லாஸ்ட் டைம் ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் அவங்க வச்சு அடையாள ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. இந்த சைபர் இந்த அவேர்னஸ் வந்து அது வந்து 1930 அந்த கால் சம்பந்தப்பட்ட 1930 அதை பத்தி இந்த கம்ப்ளைண்ட் அவுட் டு மேக் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு அவேர்னஸ். அது போய் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதனால பார்த்தோன்னே இருக்கட்டும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, சரி இதை நம்ம வந்து கேட்டோம், இது கண்டிப்பா லாயர்ஸ் தான் தேவை. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா லாயர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. மிஞ்சி போனால் எல்லாரும் கூப்பிட்டுருப்பாரு அவரு. அட்டன் பண்ணவங்க ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே வச்சிருந்தாங்க, ஒரு 10-15 பேர் தான். அப்பவே முடிவு பண்ணிட்டோம், இல்லை இது நம்ம லாயர்ஸுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ட்ரையல் நடத்தும் போது, கிராஸ் பண்ணும்போது, ஒரு அட்வொகேட் வந்து ஒரு அக்யூஸுக்கு அப்பியர் ஆகும்போது எப்படிலாம் நம்ம இந்த சைபர் லாஸை வந்து யூஸ் பண்றாங்க, எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்றாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது நான் அப்பவே முடிவு பண்ணிட்டோம். மேடம் வந்திருந்தாங்க, அதனால கஜலட்சுமி மேடம் சொல்லிட்டாங்க, சார் நம்ம கண்டிப்பா நம்ம சங்கத்தில் கொண்டு போய் கொடுக்கணும் சார். நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை வச்சிருக்கிறோம். அதனால இந்த ப்ரோக்ராம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பண்ண சொல்ல நினைச்சேன். வீடியோ பண்ணோம்னாக்கா இங்க இருக்கிறவங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் வெளியில இருக்கிறவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
அது மாதிரி தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை செய்வோம். எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய சைபர் பாலு மற்றும் அவரது குழுவினர்களுக்கும் 2 நீதியரசர்களும் இங்கு வந்து இந்த மாண்பை சிறப்பிப்பதற்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பொழுதும் நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும், நாங்களும் உங்களுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.